Hello everyone, welcome back to my channel. Thank you so much for watching this video. நம்ம ப்ரீவியஸாக பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு நம்ம மைண்டில் வர ரெண்டே கொஷின், எந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம் அண்ட் எப்போ வாங்கலாம். இதுக்கு ரெண்டு மெயின் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், செகண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குகிறோன்னா எந்த ஷாப்பு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியில் தான் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதே ட்ரெஸ் மாடல் பக்கத்து ஷாப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி அண்ட் அசட்டோட ட்ரூ வேல்யூவை எவாலுவேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இதில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கம்பெனி ஆப்ரேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கீ மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். கம்பெனியோட பிராண்ட் எப்படி இருக்குது, நியூ டெக்னாலஜி இனோவேஷன்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அண்ட் கம்பெனியோட விஷனை கண்டிப்பாக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், ரெவென்யூ க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டெட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, மேனேஜபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணணும். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸில் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் சிக்னல்ஸ், ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் மூமெண்ட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டாபிக் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.